அப்பழுக்கற்றவராச்சே. அடுத்து இவர் வனத்துறை அமைச்சராகிறாரு அடுத்த ஆட்சிக்கு வரும்போது. அப்பதான் இந்த வாச்சாத்தி வழக்கு வருது. உங்களுக்கு நல்லா தெரியும், காலையிலே நேத்தே பேசிட்டோம். வாச்சாத்தி வழக்குல அவ்வளவு கொடூரமாக நடந்துகிட்ட கும்பல் தான் இந்த ஜெயலலிதா அவர்களும் இந்த செங்கோட்டையன் அவர்களும். அத்தனையும் அதிமுக தொண்டர்களாக இருந்த உழைக்கிற மக்கள், பழங்குடிகள். அந்த பழங்குடி கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு நொறுக்கி அந்த கிராமத்தவே காலி பண்ணி 19 பெண்களை பிடிச்சிட்டு போய் ஏரிக்கரையில வச்சு ரேப் பண்ணி, காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி அவங்கள முழுசா முடிச்சு விட்டாங்க. இத நம்ம சொல்றதை விட, தலைவர்கள், போராடிய தலைவர்கள் சொன்னதை விட அந்த பெண்களே பேசுகிறார்கள். அதுல சின்ன பசங்கள, சின்ன பொண்ணுங்கள்லாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் லாரியில ஏத்திட்டு ஏரிக்கரை தூக்கிட்டு போயிருக்காங்க. இத பேசுற ஒரு அம்மா சொல்றாங்க, என்ன 2 போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போனானுங்க, புடிச்சிட்டு போயிட்டு அங்க வச்சு எங்களை கெடுத்துட்டானுங்க, கற்பழிச்சாங்கன்னு சொல்றாங்க. கெடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் எங்களை கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஆபீசருடைய அலுவலகத்துல வச்சு அடிச்சு எங்களுடைய ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு எங்களை நிர்வாணப்படுத்தி ராத்திரி பூரா எங்களை சித்திரவதை பண்ணி அவ்வளவு மோசமா நடத்தினாங்க. நாங்க யூரின் போகணும்னு கேட்டோம், என்ன பெருசா நாங்க பார்க்காத பார்த்துட்டோம், எங்க முன்னாடியே போங்கடி யூரினை அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. பாருங்களேன். அவங்களாம் அந்த வயசு பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருத்த லாரின்னு இருக்குது, அந்த லாரியில் ஏற்றுறானுங்க. அப்புறம் எல்லா பிள்ளைங்களையும் அடித்து கூப்பிடும் போது இங்கேருந்து ஏரிக்கு கூட்டிகிட்டு போனான். ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ தனித்தனியாக என்ன 2 பேரும் இழுத்துட்டு போகிறானுங்க. அடித்து எங்கே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களுக்கு பண்ணுற சித்திரவாதம் எங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் அந்த ஏரிக்குள்ளே கூட்டு வந்து முள்ளு போதுறக்குள்ளே எங்களை கற்பழிச்சு சித்திரவாதம் பண்ணி. பாத்தீங்கல்ல என்ன கொடுமைங்க. கேட்டா அப்பழுக்கற்றவர் ஜெயலலிதா, புரட்சி தலைவி, புடலங்கா தலைவி. கம்யூனிஸ்டுகள் ஒருவேளை இந்த வழக்குக்குள்ள தலையிடலன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிடலன்னா ஒட்டுமொத்தமா இந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்காது, மூடி மறைச்சிருப்பாங்க. சேலைய உருவிட்டு பாவடையோட உட்கார வச்சு அண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணேனா வேணா அண்ணன்ற நான் உன் புருஷண்டி அப்படின்னு இருக்கானுங்க. இன்னொரு அம்மா சொல்றாங்க, பாருங்களேன். வேணும் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளை இப்படியெல்லாம் அடிக்கிறாங்களே, நம்ம எதுவும் தொடலையே அப்படின்ட்டு ஊற்றி உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கட்டணும் துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, இந்த சேலையெல்லாம் உறிஞ்சிட்டு பாவாடை அப்படி பிடிச்சி முழங்காலெல்லாம் உடஞ்சி போச்சு. பாவாடையோடைய இந்த ஏய் ஐயோ அண்ணா 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 ஏய் ஒன்றும் இல்லடி உனக்கு புருஷன்றோம்.